ஹலோ காய்ஸ், அய்யனார் துணையில சோழனுக்கு பெரிய ஒரு விபத்து வந்து நடக்குது. சோழன் வந்து நிலாவை காணையிலேருந்து தேடிட்டே திரியிறாங்களே ஒழிய அவங்க தன்னை பற்றி யோசிக்கவே இல்லை. அதனால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வானதி வீட்டில் கல்யாணம் பண்ணி வையுங்கன்னு கேட்டவங்க இப்போ எனக்கு கல்யாணமே வேண்டாம்ன்ட்டு பேசாமல் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு மற்றவங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒருக்கா கல்யாணம் வேணுமெண்டுவாங்க, அப்புறமா வேண்டாமண்டுவாங்க. இப்போ அவங்களோட குடும்பம் வந்து மாப்பிள்ளையும் பார்த்துட்டாங்க. இந்த நேரம் பார்த்து வானதி இப்படி ஒரு முடிவை வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து சோழனும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இதை கேட்ட நிலா வருவாங்களான்றது தான் இங்கே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்படி இருக்கும்போது நிலா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சோழன் இப்படியெல்லாம் என்ன ஏமாத்திட்டானேன்னுட்டு ஒரு கோயிலில் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது அங்கே கோயிலுக்கு வரவங்க எல்லாம், என்ன இந்த பொண்ணு எதையாவது துளைச்சிட்டது போல இருக்குது, அதுதான் அழுதுட்டு இருக்கு போல இருக்குது, என்னென்னு கேட்கலான்ட்டு, என்னம்மா என்ன அழுதுகிட்டே இருக்கிறா, ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதையாவது தொலைச்சிட்டியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்றுட்டு அவங்க பேசாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னத்தை தொலைச்சிங்கன்னு கேட்கும்போது தன்னுடைய ஹஸ்பண்டை டிவோர்ஸ் எடுத்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா இது, அது உன்ற முடிவு தானேம்மா, நீ தானே கொடுத்த டிவோர்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, நான் வாழலாமண்டு தான் போனேன், ஆனால் அங்கே இப்படியெல்லாம் நடக்குமெண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏம்மா இப்படி சொல்கிற, என்னாச்சு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க தனக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தன்னுடைய அம்மா அப்பா பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வந்தாங்க. அதிலிருந்து தப்பி நான் எங்கேயாவது போயிடலான்னு பார்க்கும்போது இவங்க ஓடி வந்து என்னை காப்பாற்றினவங்க அதோடு மட்டும் விடல, தன்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல, அப்புறமா சரி இவ்வளவு நல்லா பார்த்து கொள்றவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னுட்டு அவங்களே கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுக்கிற நேரத்தில் தான் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டாங்க. அதாவது அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க நிலாவோட ஃப்ரெண்டுமே அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. என்ன நிலா எங்கே உட்காந்துருக்குறா, யாரோட வந்தான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லடி, பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டுப்பாட்டுட்டேன்ட்டு அவங்களுக்குமே சொல்லி அழுகிறாங்க. அவங்க சொல்லி அழும்போது அப்போவே நான் சந்தேகப்பட்டேன், என்ன அந்த பையன் எப்போ பார்த்தாலும் உன்னை தேடிட்டே வரான்னு நினைக்கும்போது, இல்லை எனக்கு கல்யாணமே ஆகலை, அவங்க யாரோன்ற மாதிரி வந்து நீ சொன்ன, இப்போ தான் தெரியுது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சான், அந்த நேரமெல்லாம் எனக்கு சுத்தமாகவே அவனை பிடிக்காது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது பார்க்க பாவமாக இருந்தது, சரி இனிமேலும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினச்சேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து சேரன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த நிலா இப்படியெல்லாம் பண்ணுமெண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்படியெல்லாம் என்னோட பேசிச்சுது, கடைசியாக போகும்போது கூட நான் கேட்டேன் இல்லையா, நிலா உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஓகே என்று தான் நீ சொல்லுவேன்னு சொல்லும்போது, நான் அதிலையெல்லாம் மாற மாட்டேனே என்று சொல்லி போட்டு அங்கே போய் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டுது என்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வானதி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாண்டியோட கடைக்கு போகிறாங்க. என்ன, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, இவன் என்னடான்னு சொன்னால் எனக்கு ஃபோனே பண்ணாமல் இருக்கிறான், சரி நேராக போய் பார்க்கலாம்னுட்டு அவங்க கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனால் கடை பூட்டி இருக்குது. என்னென்னு சொன்னால் வீட்டில் தானே பெரிய சம்பவம் நடந்துட்டுருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த நிலையில் எப்படி பாண்டி போய் கடையை திறக்கிறது, அவங்க பூட்டி தான் வச்சுருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது வானதி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எதுக்கு பாண்டி கடையை பூட்டியிருப்பான், ஒருவேளை ஏதாவது எங்கேயாவது போயிருப்பானோ, சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாமன்ட்டு பாண்டிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டி வந்து பார்த்துட்டு, என்னைவா எதுக்கு இவ எடுத்துகிட்ருக்குறான், நானே இருக்கிற பிரச்சனைக்கு கேட்டுட்டு அவங்க வந்து ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து வானதி எடுக்கும்போது வந்து அவங்க பிளாக் பண்ணது இவங்களுக்கு தெரியுது. அப்புறமா தான் யோசிக்கிறாங்க, நான் இவ்வளோ நாளும் பிளாக் பண்ணிவிட்டு எடுக்கும்போது இவன் எடுப்பனு பார்த்தா இவன் என்ன பிளாக் பண்ணிகிட்டு இருக்கிறானே, ஒருவேளை இவன் என்ன மறந்துட்டானோ, வேண்டாமண்டு விட்டுட்டானோ என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. சேச்சே, அப்படியெல்லாம் விட்டுருக்க வாய்ப்பு இருக்காது அப்படி நினச்சிட்டு நான் இந்த கல்யாணத்தை பண்ணவே கூடாது, அப்புறமா பாண்டியெல்லாம் பார்க்கவே முடியாது, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படா இவளுக்கு கல்யாணம் நடக்குமெண்டே நினச்சிட்ருக்குறாங்க, இதே ஒரு சாக்கா வச்சு அவங்க என்னை பிரித்து விட்டுடுவாங்க என்றுட்டு சரி அவங்கள்ட்ட வீட்டுக்கு போகலாம் தான், ஆனால் அங்கே தான் நிலா இருப்பலே ஒரு மாதிரி நிற்க மாட்டாங்க. என்ன எங்களை தேடி வந்துட்டியா பழையபடி என்ற மாதிரி வந்து ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், சரி நான் வந்து பாண்டிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன் தானே, அவன் பார்ப்பன் தானேன்ட்டு அவங்க நடந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அப்படி வரும்போது வந்து வானதியோட அண்ணா வந்து பார்த்துட்றாங்க. ஏய் எங்கே போட்டு வர என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டை போட்டு வரேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே யார் உனக்கு ஃப்ரெண்டு, யாருமே இல்லையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியணுமா, நான் எனக்கு யார் ஃப்ரெண்டுன்றதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு வைக்கணுமா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை,
எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க தெரியுமா, உனக்கு தெரியாதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இங்கே தான் அதிகமாக வாரேனன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ இங்கே தான் அதிகமாக வாரணின்றது எனக்கு தெரியும், ஆனால் நீ ஃப்ரெண்டிட்ட வாரதில்லை, நீ பாண்டிகிட்ட தான் வாரணின்றது எனக்கு தெரியும். இப்போ அவன் தான் கடையை பூட்டி வச்சுக்கிறானே, உன்ட தொல்லை தாங்க முடியாமல் கடையை பூட்டிட்டு ஓடிட்டான். இப்போ கூட நீ விடாமல் திரத்திட்டு இருந்தா எப்படி வானதி என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் பாண்டியை தேடி வரல, என்னோட ஃப்ரெண்டு தான் வந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாரு, பைக்கில் சீக்கிரமாக போகணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு, வீட்டுக்கு தானே, நானே வந்துடுறேன் நீ போன்னுட்டு அவங்க நடந்து வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள்ட அம்மா வந்து பயங்கர கோவத்தோடு நிற்கிறாங்க. என்னடி காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, எங்கே போயிட்டு வர, என்ன இப்போ சாப்பிடாதான் உனக்கு பிரச்சனையா, சரி சாப்பாட்டை கொண்டு வா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு வானதி, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்ருப்ப, நாங்கள் பாட்டுக்கு உண்டு பேச்சை கேட்டு ஏதாவது பண்ணி ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சிடாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க இப்போ என்ற மாதிரி வந்து வானதி கேட்குறாங்க. இல்லை, நீ தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சா, இப்போ மாப்பிள்ளை பார்க்க எல்லாம் சொன்னாச்சு, அவங்களும் சம்மதம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நீ என்னடான்னு சொன்னால் பாண்டியை பார்க்க போயிட்டு வர மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தா, எதுக்கு அங்கேயெல்லாம் போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ பாத்தியா, நான் பாண்டியோட பேசுனதை பாத்தியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை நான் பார்க்கல, ஆனால் நீ எங்கே போயிட்டு வர என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் ஃப்ரெண்டு வீட்டை போயிட்டு வரேன், பாண்டியெல்லாம் பார்க்க போகல, அப்படித்தான் நான் பார்க்க போனாலும் அவன் கதைக்க போகிறதும் கிடையாது சரியா, அவன் என்ன முட்டாளா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பத்தியா, இன்னொரு கல்யாணம் பண்ணணுமென்று சொல்லிட்டு இப்போவும் அவனை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கிற போல இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே தான் யோசிச்சுட்ருக்கிறேன். அது சரி, நான் கல்யாணம் பேச சொன்னால் நீங்கள் உடனே பேசிடுவீங்களா, நான் ஏதோ கோவத்தில் சொன்னேன், எனக்கெல்லாம் அந்த கல்யாணம் வேண்டாம், அது நான் வந்து இன்னுமே 2 வருஷத்துக்கு படிக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏய், நீ வந்து மாப்பிள்ளையிட்ட 1 வருஷம் தானே படிக்க போகிறேன்னு சொன்னேன், என்ன இன்னும் 2 வருஷம் பண்ணுற, அது 2 வருஷம் ஆகும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்கள்ட்ட அம்மா வந்து பேசுகிறாங்க. இங்கே பத்தியா, நான் சொன்னேன் இல்லையா, இவளோட பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சா இப்போ பிரச்சனையில் தான் முடியும், எங்களை தான் அவமானப்படுத்துவான்னு சொன்னேன் இல்லையா, கேட்டியா என்ற மாதிரி வந்து அவங்க வானதி கடிக்கிறாங்க. வானதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அடித்தனா இப்போ பாண்டிக்கு சொல்லுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாண்டியும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, அதுங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் வரமாட்டாங்க என்ற மாதிரி வந்து வானதி கேட்குறாங்க. அதுக்கு வந்து வானதியோட அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அங்கேயே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது, அவங்க தங்களோட பிரச்சனையை பார்க்க முடியாமல் இருக்கிறாங்க, இதில் உண்ட பிரச்சனையை வேற பார்க்க வருவாங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன், அங்கே என்ன பிரச்சனை நடந்தது, அங்கே வந்து சோழன் ஆக்சிடெண்ட் ஆகி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், அதே மாதிரி நிலா வேண்டான்னு டிவோர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இந்த நிலைமையில் அவங்கள்ட வீடு இருக்கும்போது இப்போ வானதி எங்கே போட்டாண்டா பார்த்துட்ருப்பாங்க என்ற மாதிரி வந்து நினைக்கும்போது வானதி இப்போ தான் யோசிக்கிறாங்க. அஜிஜோ, அங்கே சோளம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதால தான் பாண்டி வந்து ஆன்சர் பண்ணையில் போல இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து நிலாம் விட்டுட்டு போட்டாங்களா, கண்டிப்பாக நான் வந்து பாண்டியை தேடி போகணுமென்ட்டு பாண்டி வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் வீடெல்லாம் பூட்டி இருக்குது, வீட்டில் ஆக்களையே காணலை, சாயந்தரம் ஆச்சே, இனிமேல் 2 அப்புறமா எப்படி வீட்டுக்கு போகிறது என்றுட்டு சரி என்று சொல்லி ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டு அவங்க வந்து அவங்கள்ட அப்பாட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால், எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியுமான்னு சொல்லும்போது இந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது சரியாக வந்து அங்கே நிலாவுக்குமே வந்து யாரோ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சோழன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, நான் பார்த்தேன்னு சொன்னோன்னே வந்து நிலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி பல்லவனுக்கு கால் பண்ணுறாங்க. பல்லவா, இங்கே பாரு, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேனே, உண்மையாகன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னன்னே, இவ்வளோ பாசம் இருந்தால் நீங்கள் எதுக்கு அவனை டிவோர்ஸ் எடுத்தீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க, கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் யோசிக்காமலாம் இல்லை, அவன் பண்ணது தப்பு தானே, அது சரி, இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இதெல்லாம் பேச வேண்டாம், எந்த ஹாஸ்பிட்டல் என்றுட்டு நிலாம் வராங்க. இப்போ வந்து நிலா வானதி 2 பேருமே ஒரே நேரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து சோழனுக்கு வந்து உடம்பு முடியாமல் அவங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்க. நிலா வந்து ரொம்பவே கவலைப்படுறாங்க. அவங்க என்ன தேடி வந்து தான் இப்படி ஆச்சு என்ற மாதிரி வந்து கவலைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது வானதியுமே அந்த ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்துட்டாங்க. வானதி வந்தது வந்து பாண்டியை தான் பார்க்க வந்தாங்க. நிலாவை பார்த்தோன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா விட்டுட்டு போங்க, அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள்ட வீட்டில் வந்து உட்காந்துருக்குறீங்க, அப்புறமா டிவோர்ஸுக்கு போடுறீங்க, அப்புறமா வந்து எனக்கு வேண்டான்னுட்டு போகிறீங்க, இப்போ திரும்ப அவங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்ட்டு திரும்ப வந்திருக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வானதி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ நீங்கள் தான் உங்களோட விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லிட்டீங்க, நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ நீங்கள் இதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லுங்கள். ஆமாம், நான் பேசுவேன், நான் என்ன வேண்டாம் விட்டுட்டு போயிட்டேனா, இல்லையே, நீங்கள் வந்து டிவோர்ஸ் எடுத்துகிட்டு நிரந்தரமாகவே போயிட்டீங்க இல்லை, அப்புறமா இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படி ஆளாளுக்கு கல்யாணம் பண்ண வாரதும் விட்டுட்டு போகிறதுமா இருந்தால் நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணுறது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஓ, இப்போ உங்களுக்கு உங்களோட பிரச்சனை முக்கியம்
முக்கியமாக இருக்கா? இங்கே பாருங்க வானதி, நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் எந்த விதத்துலேயும் தடை இல்லை. நான் வந்து சோழனை பார்த்துட்டு போக தான் வந்தேன் ஒழிய அவங்க இந்த வீட்லேயே உட்காந்துருக்க வரல. அதை நினச்சி நீங்கள் பயந்துடாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, உங்களை நம்பவும் முடியாது. இப்படித்தான் ஒருக்கா வந்து ஹாஸ்டலில் போய் இருக்க போகிறேன்னு போனீங்க, அப்புறமா வந்து நீங்கள் தானே அதை மாதிரி தான் இப்போ வந்திருப்பீங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு வானதி, நான் சட்டப்படி பிரிஞ்சுட்டேன். இனிமேல் நான் இங்கே வர மாட்டேன். நான் இப்போ பார்க்க தான் வந்தேன். நான் வந்து சோழனை தான் பார்க்க வந்தேன், பாண்டியை பார்க்க வரலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்களால தான் எங்களோட வாழ்க்கையே இப்படி போகுது என்ற மாதிரி வந்து பாண்டி பேசிகிட்டே உள்ளே போகிறாங்க. வானதி பேசிகிட்டே உள்ளே போகிறாங்க. பாண்டி வந்து வானதியை கண்டு மொச்சிச்சோ இவன் இங்கே வராவ, இங்கே என்ன பிரச்சனை பண்ண போகிறாளோன்ற மாதிரி வந்து பயந்து ஓடுறாங்க. வானதி அதை பார்த்துட்டு என்ன பண்ணுற போகிறாங்கன்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.